தெரிவித்த கண்டனங்களுக்கு பிறகு ஆளுநர் இன்று அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அவர் இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு அடிபணிந்துள்ளார். இன்று அட்டார்னி ஜெனரல் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநர் ஒரு மன்னிப்பு கோர்ற வகையில் இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தான் செல்லவில்லை என்றும் சில நீதிமன்ற தீர்ப்புகளை படித்து தானே புரிந்து கொண்டதனால்தான் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவித்தார். நான் பாராளுமன்ற ஜனநாயகம் உச்ச நீதிமன்றத்தால் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று கூறினேன். அட்டார்னி ஜெனரல் இன்று திரு பொன்முடி அவர்களுக்கு அந்த ஸ்வேரின் செரமனி நடத்தப்படும் என்று பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று கூறியதை நீதிமன்றம் அதை ரெக்கார்ட் பண்ணி மெயின் கேஸை இன்னொரு நாளைக்கு ஹியர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நேற்றுக்கு காட்டமா பேசியிருந்தாங்க, ஒரு நாள் டைம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவர் பதவி பிரமாணம் செய்வது தொடர்பாக வழக்கு விசாரணை வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த முடிவை எடுத்திருக்கிறார். தனது நிலைப்பாட்டை மாற்றிய கவர்னருடைய செயல்பாடு எதை காட்டு? நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரோம், ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் மதிக்கவில்லை. அதனால்தான் நேற்று கடுமையாக தலைமை நீதிபதி அவர்கள் கண்டனங்கள் தெரிவித்தார். ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்த பின்னர் அந்த உத்தரவே அவர் மறுபடியும் ஒரு எம்எல்ஏ ஆக பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த உத்தரவு போட்டு இருக்கும் பொழுது அந்த உத்தரவுக்கு எதிராக அவர்கள் ஆளுநர் எப்படி நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று கூற முடியும் என்றுதான் அந்த கேள்வியை தலைமை நீதிபதி அவர்கள் நேற்றுக்கு அதை எழுப்பினார். அந்த கண்டனங்களுக்கு பிறகுதான் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்று ஆளுநர் அவர் அதை மாற்றிக்கொண்டு நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் செயல்பட்டது அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் அட்டார்னி ஜெனரல் மூலமாக கொடுத்தார். அவர் சொல்லியது நீதிமன்றத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்கும்படியாக இருந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.